வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். வரும் 16ஆம் தேதி நைஜீரியா செல்கிறார் பிரதமர் மோடி. இருதரப்பு உறவை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக தகவல். ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தல் முதற்கட்டமாக 43 தொகுதிகளில் இன்று தொடங்கியது வாக்குப்பதிவு. சென்னையில் மாமூல் தர மறுத்ததால் பெண் ஒருவர் வெட்டி கொலை. கொலையாளியை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை. திருவொற்றியூர் எண்ணூரில் கடல் சீற்றம். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அறிவுறுத்தல். வாயு கசிவு விவகாரம். திருவொற்றியூர் தனியார் பள்ளி இன்று திறப்பு. முதலாவது ஒருநாள் போட்டி. இலங்கை நியூசிலாந்து அணிகள் இன்று மோதல். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் மோடி நவம்பர் 16 ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவுக்கு செல்கிறார் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் பயணம் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் செய்திக்குறிப்பில் பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக நைஜீரியா செல்வதாகவும் இந்த 2 நாள் பயணத்தில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் நைஜீரியா பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் இந்த பயணத்தின் போது இந்தியா மற்றும் நைஜீரியா இருதரப்பு உறவை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக தெரிவித்துள்ளது. தொடர்ந்து நைஜீரியாவில் உள்ள இந்திய வம்சாவளியினரிடம் அவர் உரையாற்றுகிறார். இதனை அடுத்து பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெறும் G20 மாநாட்டிலும் மோடி கலந்து கொள்கிறார் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் முதல் கட்டமாக காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 81 இடங்களை கொண்ட சட்டசபைக்கு இன்று மற்றும் 20ஆம் தேதி என 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்தது. முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 43 தொகுதிகளுக்கான தேர்தல் பிரச்சாரம் நேற்று முன்தினம் மாலையுடன் முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் கமிஷன் தீவிரப்படுத்தியது. முதல் கட்டமாக 43 சட்டசபை தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. முதல் கட்ட தேர்தல் நடைபெறும் 43 தொகுதிகளில் மொத்தம் 685 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இந்த தேர்தலுடன் கேரள மாநிலம் வயநாடு நாடாளுமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் இன்று நடைபெறுகிறது. ராகுல் காந்தி ராஜினாமா செய்ததால் நடைபெறும் இந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரியங்காவும், இடதுசாரி கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சத்யன் மிகோரியும், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நவ்யா ஹரிதாஸ் ஆகியோரும் போட்டியிடுகிறார்கள். இதேபோல் மத்திய பிரதேச மாநிலம் விஜய்பூர், புத்னி சட்டசபை தொகுதிகளுக்கும் இன்று இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்த நிலையில் தமிழகத்தை நெருங்கி உள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா கடற்கரையை ஒட்டியுள்ளது. இதனால் நேற்று இரவு முதல் தொடர்ந்து சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவில் மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. நேற்று இரவு முழுவதும் கனமழை கொட்டிய நிலையில் இன்று 2வது நாளாக மழை நீடிக்கிறது. சென்னை, எழும்பூர், சென்ட்ரல், கோயம்பேடு, மதுரவாயில், கோடம்பாக்கம், சைதாப்பேட்டை, கிண்டி, பரங்கிமலை, பல்லாவரம், குரோம்பேட்டை, வேளச்சேரி, தரமணி, தாம்பரம், பெருங்களத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதற்கிடையே தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கும் மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தொடர் மழை எதிரொலியாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை என்றும், மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை என்றும், கடலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை என்று அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் அறிவித்தனர். முதலாவது ஒருநாள் போட்டியில் இலங்கை நியூசிலாந்து அணிகள் இன்று மோதுகிறது. நியூசிலாந்து கிரிக்கெட் அணி இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 போட்டிகள் கொண்ட T20 மற்றும் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர்களில் விளையாடி வருகிறது.
இதில் முதலில் நடைபெற்ற T20 தொடர் 1-1 என்ற கணக்கில் சமனில் முடிவடைந்தது. இதனையடுத்து இவ்விரு அணிகளுக்கு இடையே ஒரு நாள் தொடர் இன்று தொடங்க உள்ளது. அதன்படி இலங்கை நியூசிலாந்து இடையிலான முதலாவது ஒரு நாள் போட்டி இன்று இந்திய நேரப்படி பிற்பகல் 2:30 மணியளவில் தம்புல்லா மைதானத்தில் நடைபெற உள்ளது. அடியாட்கள் குண்டர்களை வைத்துள்ள கட்சி அதிமுக இல்லை என்றும், தியாகத்தின் சீடர்களாக தொண்டர்களை வைத்துள்ள இயக்கம் அதிமுக என்றும், எங்களை திசை திருப்பவே வன்முறை தாக்குதல் நடத்தப்படுகிறது என்று உசிலம்பட்டியில் RV உதயகுமார் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் உள்ள தனியார் மண்டபத்தில் உசிலம்பட்டி நகர் அதிமுக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் பங்கேற்று பேசினார். அப்போது எல்லோரும் வீரமங்கை வேலுநாச்சியார் வழி வந்தவர்கள் எனவும், எல்லோருக்கும் எல்லாம் தெரியும் என்றும், ஆனாலும் மௌனமாக இருக்கிறோம் என்றும், அடியாட்களை குண்டார்களை வைத்து கட்சி அதிமுக இல்லை என்றும், தியாகத்தின் சேட்களாக தொண்டர்களை வைத்துள்ள இயக்கம் அதிமுக என்றும், எங்களை திசை திருப்பவே வன்முறை தாக்குதல் நடத்தப்படுகிறது என்றும் RP உதயகுமார் தெரிவித்தார். போக்குவரத்திற்கு இடையூறாக இரு சக்கர வாகனத்தில் சாகசம் செய்த கல்லூரி மாணவருக்கு கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறையினர் ரூபாய் 4000 அபராதம் விதித்தனர். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் பகுதியை சேர்ந்த ராகுல் என்பவர் கன்னியாகுமரி மாவட்ட நாகர்கோவில் பகுதியில் தனியார் கல்லூரியில் பயின்று வருகிறார். இவர் இருசக்கர வாகனத்தில் சாகசங்கள் செய்து இன்ஸ்டாகிராமில் பதிவேற்று செய்து வருகிறார். இதனை கண்ட கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் மாணவனை அழைத்து வர காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார். இதனையடுத்து காவல்துறையினர் விவரங்களை சேகரித்து மாணவன் ராகுலை நாகர்கோவில் நேசமணி நகர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். அதற்கு முன்பாக மூடிகளை சரியாக சீர்திருத்த செய்ய வேண்டும் காவல்துறையினர் அறிவுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்திற்கு வந்த கல்லூரி மாணவனை எச்சரித்து அறிவுரை வழங்கி பெற்றோரிடம் அனுப்பி வைத்தனர். போக்குவரத்து விதிகளை மீறியதாக ரூபாய் 4000 அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் இதுபோல் யாரேனும் இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்தல் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருப்பரப்பு அருவி பகுதியில் தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆய்வு செய்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தின் சுற்றுலா வளர்ச்சி மேம்பாட்டு திட்ட பணிகளை ஆய்வு செய்ய தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கன்னியாகுமரிக்கு சென்று மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்களில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். அந்த வகையில் முதலாவதாக திருப்பரப்பு அருவி பகுதிக்கு வந்த அமைச்சர் அருவி பகுதி முழுமையாக ஆய்வு செய்ததோடு அங்கு நடைபெறும் கட்டுமான பணிகளையும் ஆய்வு செய்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அமைச்சருடன் முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ், மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா மற்றும் மாவட்ட சுற்றுலாத்துறை அதிகாரிகள் உட்பட தொண்டர்கள் உடனிருந்தனர். ஆய்வை முடித்த பின்னர் மாவட்டத்தில் மற்ற சுற்றுலா தலங்களும் சென்று அப்பகுதியில் நடைபெறும் திட்ட மேம்பாட்டு பணிகளையும் அமைச்சர் ராஜேந்திரன் ஆய்வு செய்துள்ளார். பூந்தமல்லி அறிஞர் அண்ணா மேல்நிலைப் பள்ளி 100 ஆண்டுகளை கடந்த நிலையில் அமைச்சர்கள் முன்னிலையில் விழா எடுக்கப்படும் என்று பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் உள்ள அறிஞர் அண்ணா மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி, பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள், பெற்றோர் உள்ளிட்டோர் பங்கேற்று 100 ஆண்டு சிறப்புமிக்க பள்ளியில் 100வது ஆண்டை சிறப்பாக நடத்திட வேண்டும் எனவும் பள்ளியை மறுசீரமைப்பு குறித்தும் விழா ஏற்பாடுகள் குறித்தும் விவாதித்தனர். கூட்டத்தை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அறிஞர் அண்ணா மேல்நிலைப் பள்ளியில் 1924ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது என்றும் இங்கு படித்த பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் உயர் பதவியில் உள்ளனர் என்றும் அவர்களை எல்லாம் சந்திப்பதற்காக ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தினோம் என்றும் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள்தான் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக இருக்க வேண்டும் என்பதால் பள்ளியின் 100ஆண்டு விழாவை நடத்தும் பொறுப்பை என்னிடம் வந்துள்ளது என்றும் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். இந்த 100ஆண்டு விழாவை கொண்டாடுகிற பொறுப்பு பெற்றோர் ஆசிரியர் கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் திரட்டுகிற பணியை நம்முடைய நகர கழக செயலாளர் திருமலை, நம்முடைய நகரமன்ற தலைவர் இவரெல்லாம் ஒருங்கிணைத்து பழைய மாணவர்களிடத்தில் சொல்லி தகவல்களை பரப்பி இன்னும் 10 நாட்களில் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் நம்முடைய ஜஸ்டிஸ் ஞானப்பிரகாசம் படித்திருக்கிறார்கள். அவர் இந்த பள்ளிக்கூடத்துக்கு உதவி செய்வதாக சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் அரசாங்கத்தையே நான் நம்பியிருப்பதை காட்ட அரசாங்க பல வேலைகளை செய்தாலும் கூட இன்னும் தனியார் பள்ளிக்கு இணையான ஒரு நிலப்பாடை உருவாக்குவதற்காக நாங்கள் ஒன்று கூடி முயற்சிக்கிறோம்.
தமிழக கேரள எல்லைப் பகுதியில் தனியார் இல்லத்தோட்டத்திற்குள் புகுந்து மானை கொன்று தின்றுவிட்டு பாதி உடலை அங்கேயே விட்டுவிட்டு சென்றதற்கான தடயங்கள் உள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் மேற்கு வன சரகத்திற்குட்பட்ட தமிழக கேரள எல்லை வனப்பகுதியான பாண்டுக்குழி என்ற வனப்பகுதியில் தனியாருக்கு சொந்தமான ஏலத்தோட்டத்தில் மான் ஒன்று சிறுத்தையால் வேட்டையாடப்பட்டு அழுகிய நிலையில் இறந்து கிடந்தது. இது குறித்து அப்பகுதியினர் கேரள வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். மேலும் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டதில் புலி நடமாட்டம் உள்ளதால் வனத்துறையினர் ரோந்து செல்ல வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் கம்பம் மேற்கு வனசரக வனவர் ரகுபதி தலைமையிலான வனத்துறையினர் கேரள வனத்துறையினருடன் சென்று சம்பவ இடத்தை பார்வையிட்டனர். அப்போது மானை புலி வேட்டையாடி கொன்றதற்கான புலியின் கால் தடங்கள் வனத்துறையினர் உறுதி செய்தனர். இதனை அடுத்து பொதுமக்கள் இரவு நேரத்தில் தனியே வெளியே வர வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்து சேலத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் கோட்டை மைதானம் பகுதியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் மணிசெல்வம் தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு மாவட்ட துணைத் தலைவர் கலாவதி பழனிசாமி, கவிதா மகேஸ்வரி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தில் அமராவதி கோரிக்கைகளை விளக்கி பேசினார். போராட்டத்தில் சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும், ஓய்வு பெற்றும் ஊழியர்களுக்கு பணிக்கொடை 5 லட்சம் வழங்க வேண்டும், குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் 900 வழங்க வேண்டும், காலை சிற்றுண்டி திட்டத்தை அனைத்து பள்ளிகளிலும் விரிவுபடுத்தி சத்துணவு ஊழியர்களை கொண்டு அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் 200க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் பணியில் உள்ள செயற்பொறியாளர் ஹெரால்டு அருள்குமார் என்பவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறி அவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனை நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள கேசரி தெருவில் வசித்து வரும் ஹெரால்ட் அருண்குமார் என்பவர் தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் செயற்பொறியாளராக பணிபுரிந்து வருகிறார். அலுவலக பணியின் போது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக இவர் மீது வந்த புகாரின் அடிப்படையில் நாகர்கோவில் லஞ்ச ஒழிப்புத்துறை கண்காணிப்பாளர் ஹெரால்ட் தர்மராஜ் தலைமையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அருள்குமார் வீட்டில் சோதனை நடத்தினர். சோதனையில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் பணம் சிக்கியதாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தெரிவித்தனர். தகாத உறவில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் 2 பெண் குழந்தைகளின் தாயை அடித்து கொலை செய்துவிட்டு வாழை இலையில் சுருட்டி வீசிவிட்டு சென்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட வடுவாக்குப்பம் பெருமாள் கோவில் பகுதியை சேர்ந்த இளவரசி என்பவர் கணவரை விட்டு பிரிந்து சென்று தனது 2 பெண் குழந்தைகளுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த லாரி ஓட்டுநர் ராஜ் என்பவருக்கும் இளவரசிக்கும் தகாத உறவு ஏற்பட்டது. இந்நிலையில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதில் ராஜு இளவரசியை அடித்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை அடுத்து இளவரசியின் உடலை வாழை இலையில் சுருட்டி இருசக்கர வாகனத்தில் எடுத்து சென்று புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான திருவக்கரையில் ராஜு வீசிவிட்டு சென்றுள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ராஜுவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சையில் புதிதாக 3,73,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் சேதுபாவாசத்திரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு பூக்கொல்லையில் புதிதாக ரூபாய் 3,73,28,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தை காணொலி காட்சி மூலம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து புதிய கட்டிடத்தில் பேராவூரணி சட்டப்பேரவை உறுப்பினர் அசோக்குமார், மாவட்ட ஊராட்சி முகமை திட்ட இயக்குநர் முனைவர் பாலகணேஷ், ஒன்றிய குழு தலைவர் முத்துமாணிக்கம் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர். மேலும் ஒன்றிய குழு தலைவர் முத்துமாணிக்கத்தை புதிய அலுவலகத்தில் உள்ள அவரது அறையில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் மற்றும் அலுவலர்கள் அமர வைத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதில் வட்டாட்சியர், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். போக்குவரத்து தொழிலாளர்களின் பணம் 17,000 கோடி ரூபாயை அரசு செலவு செய்ததால் பணி ஓய்வின் போது பணம் கொடுக்கப்படவில்லை என்று CITU மாநில பொதுச் செயலாளர் ஆறுமுக நாயினார் தெரிவித்துள்ளார்.
சென்னை CITU அலுவலகத்தில் போக்குவரத்து துறையின் அனைத்து சங்க கூட்டம் நடைபெற்றது. இதில் தோமுசா, CITU, INTUC உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த CITU மாநில பொதுச் செயலாளர் ஆறுமுக நாயனார், அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாட்டை சேவைத்துறை என்ற அவர் 10 ஆண்டுகளாக கொடுக்க வேண்டிய பணத்தை முறையாக அரசாங்கம் வழங்கவில்லை என தெரிவித்தார். மேலும் தொழிலாளர்களின் பணம் 17,000 கோடியை அரசு செலவு செய்துள்ளது என்றும், தொழிலாளர்கள் பணி ஓய்வின் போது கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கப்படவில்லை என்றும், 8 ஆண்டுகளாக அகவிலைப்படி மறுக்கப்பட்டதால் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று தெரிவித்தார். இது இந்தியா பூரா ஏதாவது ஒரு பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. கடந்த 20 ஆண்டுகளாக இந்த பென்ஷன் பிரச்சனையிலே அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்கவில்லை. அதே போல வாரிசு பணியாளர்கள் 5000 பேருக்கு மேல வாரிசு வேலைக்கு காத்திருந்து கூட வாரிசு பணி என்பது வழங்கப்படவில்லை. தொடர்ந்து பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அனைத்து சங்க கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தோம். இன்னும் 1-2 சங்கங்கள் வர உள்ளனர். கிட்டத்தட்ட எல்லா சங்கங்களும் ஒன்றிணைந்து நாங்கள் அரசாங்கத்துக்கு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு முழுமையான எங்களுடைய கோரிக்கைகளை உள்ளடக்கிய மனுவை அளிக்கப் போகின்றோம். தொடர்ந்து இந்த பிரச்சனைகளை வலியுறுத்தி நாங்கள் தொடர் போராட்டங்களும் நடத்த இருக்கிறோம். முதல் கட்டமாக இப்போ LPF உட்பட எல்லா சங்கங்களும் சேர்ந்து இந்த பிரச்சனைகளை அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய அடிப்படையிலே நாங்கள் கொடுத்துட்டு அடுத்து 3வது வாரத்தில் இதற்கான போராட்ட நடவடிக்கைகளுக்கு போவோம் என்பதுதான். ஆலங்குடியில் இருந்து புதுக்கோட்டை நோக்கி சென்ற தனியார் பேருந்துகள் அதிக பயணிகளை ஏற்ற வேண்டும் என்பதற்கான அபாயகரமான முறையில் பயணம் செய்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் இருந்து புதுக்கோட்டை நகரம் நோக்கி சென்ற தனியார் பேருந்துகள் ஒன்றோடு ஒன்று போட்டி கொண்டு அபாயகரமான முறையில் சென்றதால் பயணிகள் அச்சமடைந்தனர். பின்னர் அரிமளம் விலக்கு பகுதியில் பொதுமக்கள் பேருந்துகளை நிறுத்திய போது 2 பேருந்துகளின் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு இடையே கைகலப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற ஆலங்குடி காவல்துறையினர் அவர்களை விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். மேலும் ஆலங்குடி பகுதியில் தினந்தோறும் தனியார் பேருந்துகள் அதிக பயணிகளை ஏற்ற வேண்டும் என்பதற்காக அபாயகரமான முறையில் பயணம் மேற்கொள்வதால் விபத்துகள் ஏற்படும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாகவும், இது குறித்து போக்குவரத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்திரமேரூரில் 2.57 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான திறப்பு விழாவை காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்துக்குட்பட்ட மத்தூர், கவித்தண்டலம், மலையாங்குளம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் அரசு திட்டங்களின் கீழ் ரூபாய் 2.57 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான திறப்பு விழா நடைபெற்றது. இதில் துணை வேளாண்மை விரிவாக்க மையம், கூடுதல் வகுப்பறை கட்டிடம், நியாய விலைக்கடை, அங்கன்வாடி மையம் உள்ளிட்ட திட்ட பணிகளை காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர், உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் லோகநாதன், திமுக ஒன்றிய செயலாளர் குமார் உள்ளிட்ட திரளானோர் பங்கேற்றனர். கம்பம் அருகே உள்ள சண்முகா நதி அணையிலிருந்து பாசனத்திற்காக சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் தண்ணீரை திறந்து வைத்தார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள ராயப்பன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள சண்முக நதி அணை முழு கொள்ளளவான 52.55 அடியை எட்டியதைத் தொடர்ந்து அப்பகுதி விவசாயிகள் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்குமாறு அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இதனை அடுத்து கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் தலைமையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முன்னிலையில் அணையில் இருந்து பாசனத்திற்காக நீர் திறக்கப்பட்டது. இதனால் ராயப்பன்பட்டி, மல்லிகாபுரம், கன்னி சேர்வைப்பட்டி, அழகாபுரி உள்ளிட்ட சுற்று வட்டார கிராமங்களில் உள்ள 1640 ஏக்கர் விவசாய நிலங்களை பயனடையும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். அப்போது பேசிய கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன், கால்வாய் பாசன விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். இத்தண்ணீர் திறக்கப்படுவதன் மூலமாக 1640 ஏக்கர் புன்சை நிலங்கள் நேரடியாக பயன்பெறுகிறது. அத்தோடு மட்டுமல்லாமல் 3 குளங்கள், கருவேலங்குளம், நாய்க்கர் குளம் மற்றும் தாதமுத்து குளம் நிரப்பப்பட்டு அதன் வழியாக 2000க்கும் மேற்பட்ட கிணறுகளில் ஊற்றெடுக்கின்ற ஒரு நிலையும், நிலத்தடி நீர் மேம்படுவதால் மறைமுகமாக தரிசு நிலங்கள் மேம்படுவதும், வேலைவாய்ப்பு அதிகரிப்பதும், விவசாய உற்பத்தி அதிகரிப்பதும்
இந்த சண்முகா நதி விவசாயிகளுக்கு பயன்படும். தேனியில் நடைபெற்ற புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக திறப்பு விழாவில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் பங்கேற்று குத்துவிளக்கேற்றி அலுவலகத்தை தொடங்கி வைத்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ரூபாய் 3,95,00,000 மதிப்பீட்டில் கட்ட முடிக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. இதனை தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர் RV சஜீவனா உள்ளிட்டோர் பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி அலுவலகத்தை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் மற்றும் ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள், அரசு துறை அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 15வது உலக ஆணழகன் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாலத்தீவில் நடைபெற்ற 15வது உலக ஆணழகன் போட்டியில் கன்னியாகுமரியை சேர்ந்த ஜிஜோ மரியோ வெள்ளி பதக்கமும், நாமக்கலை சேர்ந்த சரவணன் தங்கம் வென்று உலக ஆணழகன் பட்டத்தை 2வது முறையாக கைப்பற்றினர். மேலும் பதக்கங்களை வென்று தாயகம் திரும்பிய வீரர்களுக்கு தமிழ்நாடு அமைச்சர் ஆணழக சங்க சேர்மன் அரசு தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சரவணன், இந்த முறை போட்டி கடுமையாக இருந்தது என்றும், கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் வீரர்களுடன் மோதுவது மிகவும் கடினமாக இருந்தது என்றும் கூறினார். மேலும் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ளது போல தமிழக அரசும் வெற்றி பெற்றவர்களுக்கு அரசு வேலை வழங்கினால் இளைஞர்கள் தவறாக பாதையில் செல்லாமல் இது போன்ற போட்டிகளில் பங்கேற்க வழிவகை செய்யும் என கூறினார். இந்த டைம் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. அந்த ஸ்ட்ரகுள் அந்த இன்ஜுரி தாண்டியும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன். நான் இந்த வாட்டி பண்ணலன்னு சொன்னேன். ஏன்னா என்னால் பண்ண முடியல. அண்ணா தான் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறா, ஏதாவது கேட்டகரியாவது பண்ணு அப்படின்னாரு. இல்லை நான் என்னால் பண்ண முடியல, ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்னா. இல்லை பரவாயில்ல நீ பண்ண, ஏதாவது கேட்டகரியாவது வந்தாலும் நல்லதான்னாரு. அதை தாண்டி பண்ணேன். கேட்டகரி கோல்டு வந்தேன். அப்புறமேட்டு ஓவராலும் அடித்தேன். சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட கேஸ் சிலிண்டர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் மாநகராட்சி ஆணையர் உத்தரவின் பேரில் அப்புறப்படுத்தப்பட்டது. சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் மாநகராட்சி சார்பில் 150 கடைகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த கடைகளில் கேஸ் சிலிண்டர்கள் பயன்படுத்தக்கூடாது என மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில் பல்வேறு டீ கடைகள் மற்றும் பிரியாணி கடைகளில் கேஸ் சிலிண்டர்கள் பயன்படுத்தி வருவதாக மாநகராட்சி நிர்வாகத்திற்கு புகார் வந்தது. இதுகுறித்து மாநகராட்சி ஆணையாளர் ரஞ்சித் சிங் உள்ளிட்ட அதிகாரிகள் மேற்கொண்ட திடீர் ஆய்வில் அனுமதியின்றி பயன்படுத்தி வந்த சிலிண்டர்கள், ஆக்கிரமிப்பு கடைகளில் வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் பைகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் அனைத்தையும் 2 லாரிகள் மூலம் அப்புறப்படுத்தப்பட்டது. மேலும் நடைபாதையை ஆக்கிரமித்து கடைகள் நடத்தினால் கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று எச்சரித்த அவர், பேருந்து நிலையத்தில் இரவு நேரங்களில் உறங்கும் முதியவர்களை ஆதரவு இல்லங்களில் அனுப்பி வைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். சென்னை மதுரவாயில் பகுதியில் போதைப் பொருள் விற்பனைக்கு மூளையாக செயல்பட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். சென்னை மதுரவாயில் நெடுஞ்சாலை அருகே போதை மாத்திரைகள் விற்கப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கோயம்பேடு துணை ஆணையர் உத்தரவின்படி மதுரவாயில் காவல் உதவி ஆய்வாளர் மகாராஜன் தலைமையிலான தனிப்படை போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மதுரவாயிலை சேர்ந்த ஆரோன் மற்றும் போரூரை சேர்ந்த ஆகாஷ் ஆகிய இருவரும் போதைப் பொருள் விற்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்து மேற்கொண்ட விசாரணையில் மதுரவாயிலை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி சிவகுமார் என்பது இவர்களுக்கு பின்னால் மூளையாக செயல்பட்டது தெரிய வந்தது. பின்னர் சிவகுமாரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த போதை மாத்திரைகளை வாங்கி விற்பனை செய்த 8 நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நீலகிரியில் உதகை நகராட்சி ஆணையரிடம் இருந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் 11.70 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்த நிலையில் அவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி ஆணையர் ஜகாங்கீர் பாஷா மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இந்நிலையில் நகராட்சி ஆணையர் சொந்த ஊரான சென்னைக்கு வாடகை காரில் சென்று கொண்டிருந்த போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் குழுவினர் தொட்டபெட்டா சந்திப்பு பகுதியில் திடீரென காரை நிறுத்தி சோதனை செய்தனர். சோதனையில் கணக்கில் வராத ரூபாய் 11,70,000 பணம் இருந்தது தெரியவந்தது. இந்நிலையில் பணத்தை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்போது நகராட்சி ஆணையர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். வேலூரில் அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நகர செயலாளர் பழனி தலைமையில் நடைபெற்றது.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதியில் அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் RS சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நகர செயலாளர் பழனி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் வீரமணி, அமைப்பு செயலாளர் ராமு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் கட்சி வளர்ச்சி, உறுப்பினர்கள் அடையாள அட்டை வழங்குதல், பூத் கமிட்டி அமைத்தல் உள்ளிட்ட ஆலோசனைகள் மேற்கொண்டனர். இதில் மாவட்ட செயலாளர் வேலழகன், மாவட்ட துணை செயலாளர் கஸ்பா மூர்த்தி, மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்பர் பாஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து மாவட்ட விஸ்வகர்மா சமுதாய கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் மாவட்ட விஸ்வகர்மா சமுதாய கூட்டமைப்பு சார்பில் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், 18 வகையான தொழில் செய்யும் அனைவரும் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவித்ததை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட விஸ்வகர்மா சமுதாய மகாஜன பேரவை முருகேசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் மத்திய நிதி அமைச்சர் கருத்தை திரும்ப பெறாவிடில் வரும் தேர்தலில் பிஜேபிக்கு எதிராக செயல்படுவோம் என்று தெரிவித்தனர். இந்த 18 வகை தொழில் செய்கிற அனைவரும் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் பயன்பெறக்கூடிய பயனாளிகள் சொல்ல கூட எங்களுக்கு ஆசுவாசமா இருக்கும், ஒரு சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனா அனைவரையும் விஸ்வகர்மா என்று அடையாளப்படுத்தி எங்களுடைய பாரம்பரியமா 5 தொழில் செய்யக்கூடிய விஸ்வகர்மா சமுதாயத்தை ஒரு கொச்சப்படுத்துவதற்காக நம்ம சமுதாயம் கருதப்படப்படுகிறது. அதனால இந்த நிலையை மாற்றி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த கருத்தினை மாற்றி எங்க சமுதாய மக்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தது நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். அதில் தயக்கமோ ஒரு கௌரவமோ பார்த்தா என்றால் வருகின்ற தேர்தலிலே அதனுடைய வெளிப்பாடு தெரிய வரும் என்பது எங்கள் சமுதாயத்தினர் 100% பாரதிய ஜனதா கட்சியில் நாங்களா இருக்கோம். சேலத்தில் பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கோட்டை மைதானத்தில் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் கோட்டை மைதானத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கவாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசு அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி பல்வேறு கோஷங்கள் எழுப்பினர். இது குறித்து ஒருங்கிணைப்பாளர் கவாஸ்கர் கூறுகையில், மாவட்டத்தில் 630 பகுதி ஆசிரியர்கள் உள்ள நிலையில் உடனடியாக பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும், அவ்வாறு செய்யாவிடில் 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் ஒன்று கூடி சென்னை கோட்டையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்தனர். வக்ஃபு வாரிய திருத்த மசோதாவை எதிர்த்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் மாவட்ட தலைவர் அப்துல் சலாம் தலைமையில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இஸ்லாமிய மக்களின் நலனுக்காக முன்னோர்கள் வழங்கிய லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாசிச பாஜக அரசின் கண்களை உறுத்துகிறது என்றும், அவற்றை அபகரித்து அதானி, அம்பானி உள்ளிட்டவர்களுக்கு வழங்குவதற்கு ஊழல் செய்வதற்கு பாஜக சதி செய்கிறது என்று கூறினர். சேலம் கோட்டை மைதானத்தில் இஸ்லாமியர்களின் வக்ஃப் சொத்துக்களை அபகரிக்க திட்டமிடும் மத்திய அரசை கண்டித்தும், வக்ஃப் சட்டத்தில் திருத்தம் செய்யும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் குடும்பத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். வரும் 16ஆம் தேதி நைஜீரியா செல்கிறார் பிரதமர் மோடி. இருதரப்பு உறவை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக தகவல். ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தல் முதற்கட்டமாக 43 தொகுதிகளில் இன்று தொடங்கியது வாக்குப்பதிவு. சென்னையில் மாமூல் தர மறுத்ததால் பெண் ஒருவர் வெட்டி கொலை. கொலையாளியை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை. திருவொற்றியூர் எண்ணூரில் கடல் சீற்றம். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அறிவுறுத்தல். வாயு கசிவு விவகாரம். திருவொற்றியூர் தனியார் பள்ளி இன்று திறப்பு. முதலாவது ஒருநாள் போட்டி. இலங்கை, நியூசிலாந்து அணிகள் இன்று மோதல். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.